Hi, வணக்கம் எல்லாருக்கும் and welcome to my channel. So yeah, last 2 days of Mysore trip எப்படி போச்சு அப்படின்றது தான் இந்த vlogல நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்கா, அதுக்குள்ளே 3 years ஓடி போச்சு. இனிமேல் வந்துட்டு கூட எனக்கு அந்த டெலிவரி வார்டெலாம் வந்து அன்கான்ஷியஸாக வந்து பார்த்தது தான் ஞாபகம் இருக்குது. ஐ திங்க் எல்லா பேரண்ட்ஸ்னாலையும் அதை ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க டே 2 and day 3 வந்து மைசூரில் எப்படி போச்சு அப்படின்றத பார்க்கலாம். On June 26 ரியானோட 3rd birthday. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு அவனையும் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நியர்பை இருக்க ஒரு டெம்பிள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். அங்கேயே வந்து ஜூவும் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நாங்கள் கார் எடுத்துகிட்டு போகல, ஏன்னா பார்க்கிங் இதெல்லாம் வந்து பெரிய ப்ராப்ளம். அண்ட் வித்தின் கிலோமீட்டரில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்றதுனால ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டோம். ஸோ வெளியில் சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் போயிட்டு கேக் கட் பண்ணலாம் அப்படி தான் நினச்சோம். பட் நியர்பை வந்து ஒரு நல்ல பேக்கரி கூட கிடையாது. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா ஒரு மெடிக்கல் ஷாப் போகணும் அப்படின்னா கூட ரொம்ப தேடி போகிற மாதிரி இருந்தது எங்களுக்கு. பட் சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. தெருவுக்கு ஒரு 3-4 ஒயின் ஷாப் இருக்க அளவுக்கு மற்ற விஷயங்கள்லாம் வந்து கிடைக்கல அப்படின்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ ஆட்டோ அண்ணா வந்து ஒரு நல்ல அம்மன் டெம்பிளில் வந்து இறக்கி விட்டாங்க. அங்கேயே ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கேருந்து ஜூக்கு போயிட்டோம். நல்ல விஷயம் சொல்லணும் அப்படின்னா மைசூர் பற்றி சிட்டி வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்குது, நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ரோடுங்கள்லாம் டிராஃபிக் வந்து இல்லை. நம்ம வந்து எங்கே பாரு டிராஃபிக்கில் இருந்துட்டு அந்த ஊரில் வந்து ட்ராவல் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப நல்லா ஈஸியாக இருந்தது. ஒரு இடம் போனோன்னா ரொம்ப சீக்கிரம் வந்து ரீச் ஆகிற மாதிரி இருந்தது. நல்ல க்ரீனரியாகவும் இருந்தது, அதுதான் அந்த ஊரோட ஸ்பெஷல். அண்ட் ஃபைனலி டிக்கெட்லாம் வாங்கிட்டு ஜூக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ ஜூக்கு வரதே முக்கியமாக வந்து வைல்ட் அனிமல்ஸ் பார்க்குறதுக்காக தான். ஸோ டைகர், லயன், குரிலோ இதெல்லாம் தான் வந்து ரியானுக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அந்த இடத்துல தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எங்க போறியா? கடிச்சிடும். பயமே இல்லாத ஏறி வந்துடாத. லாஸ்ட் டைம் நான் வந்து என் ஹஸ்பண்ட் கூட ஒரு 8 years முன்னாடி வந்திருந்தேன். அப்போ வந்துட்டு ஒயிட் டைகர் வந்து கிளாஸ் டோரில் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து அது இல்லை. சிம்பா கம்மியா. சிம்பாவா? சிம்பா வாங்கி கொரிலா வந்து ஒன்று தூக்கிட்டு போயிடும், பரவாயில்லையா? எடி பார்த்தேன் எவ்வளோ க்யூட்டாக பார்த்துன்னு இருக்காங்க. சேவ் गया किंग कॉन्ग वो मेले मेले आइसल आइसल Come on, come on. come on come on you can do it jump Quick jump பண்ணுங்க அவனை. அட சோம்பேறிகளா. நாங்கள் ஜூக்கு வரும்போது ஒரு 1:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ என்ட்ரியில் இருக்க பேர்ட்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2:30 கிட்ட தான் இந்த கொரிலா அதெல்லாம் பார்க்க வந்தோம். அந்த டைமில் எல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்ததுங்க போல், ரொம்ப ஈஸியாக தான் இருந்ததுங்க. டைகர் ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தது. ஈவன் லயன் கூட வந்து பக்கத்து கேஜில் இருக்க லயன்ஸை பார்த்து சைட் அடிச்சுட்டு இருந்தது. அண்டு நிறைய அனிமல்ஸ் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இல்லாத மாதிரி தான் இருந்தது, கொஞ்சம் லேசியாக தூக்கத்தில் இருந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ பெஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே வந்து போகிறது ரொம்ப நல்லது.
ஜூ ஓப்பன் பண்ண கையோடு போயிட்டோம் அப்படின்னா நிறைய அனிமல்ஸ் வந்துட்டு ஆக்டிவாக இருக்கிறத பார்க்க முடியும். அண்ட் மை ஃபேவரட் அனிமல் எலிஃபெண்ட். எனக்கு வைல்ட் அனிமல்ஸில் ஃபர்ஸ்ட் எலிஃபெண்ட் அண்ட் தென் லயன் பிடிக்கும். என் ஹஸ்பண்ட் அண்ட் சன் 2 பேருக்குமே வந்துட்டு டைகர் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன ஃபேவரட் அனிமல் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளால் எங்கே போனாலுமே வந்து செடியை நோண்டுறது இல்லை பூச்சி பிடிக்கிற வேலை இதெல்லாம் தான் நல்லா பார்ப்பான். ஜூவில் வந்து அதே தான் அவன் பண்ணிகிட்டு இருந்தான். மங்கி பண்ணு பண்ணு வரும் கிட்ட குட்டி மங்கி வரும். குட்டி மங்கி வரும் பண்ணு. மங்கி எப்படி பண்றது? குட்டி மங்கி அங்க குட்டி இப்பதான் பிறந்திருக்கு போல. ஹலோ. ஃபைனலி எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வரதுக்கு ஆல்மோஸ்ட் 6 o'clock ஆகிடுச்சு. அங்கேயே ஒரு டெண்டர் கோகனட் குடிச்சிட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ஸோ ஜிராஃப் தான் வந்து இருக்கிறது லாஸ்ட் அனிமல் நம்ம ஜூவில் பார்க்குறது. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்துட்டு செக் அவுட் பண்ணுற டைம் வந்தாச்சு. பாய் மைசூர். ஒன் திங் ஐ நோட்டிஸ்ட் இந்த மைசூர் ட்ரிப்பில் வந்துட்டு நான் கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேன் அப்படின்றது தான். ஸோ நெக்ஸ்ட் என்னோடய டார்கெட் என்னோடய வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறது தான். ஸோ மார்னிங் வந்து ஒரு 11 செக் அவுட் பண்ணிட்டோம். பண்ணதுமே வந்துட்டு அங்கேருந்து அப்டவுன் மியூசியம் போயிட்டு எப்படியாவது வந்து பெங்களூருக்கு ஒரு 8 o'clock வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மைசூர்லேருந்து பெங்களூர் போகிற ஹைவேஸ்டே தான் இருக்குது. ரூம்லேருந்து ஒரு வித்தின் ½ an hour வந்து இங்கே ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ சிட்டி, அக்வேரியம் அண்ட் வாட்டர் தீம் பார்க் எல்லாமே இருக்குது. பட்டு வந்துட்டோண்டி. இங்கே பார். கொஞ்சம் டைம் கழிச்சு தூங்கிடும். காருனாலே என்ன அப்படி இருக்காங்க. இந்த அப்டவுன் மியூசியமில் வந்துட்டு வெயிட்டிங் டைம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ மேலே போன ஃபேமிலியில் யாராவது வெளியில் வந்தாங்க அப்படின்னா தான் நெக்ஸ்ட் ஃபேமிலி அனுப்புகிறாங்க. ஃபுட்வேர் வைக்கிறதுக்கு தனி ப்ளேஸ் இருக்குது. ஸோ ரைட் சைடில் இருக்குது பார்த்திங்களா, இதுதான். டிக்கெட் ப்ரைஸ் வந்து 450 to 485 rupeesக்குள்ளே தான் per personக்கு பே பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். ரெண்டு பேரும் உட்காருங்க. வீடியோஸ் வேணும்னா நம்மளே எடுத்துக்கலாம். ஃபோட்டோஸ் வேணும்னா நம்ம கூட ஒரு பர்சன் வந்துட்டு வராங்க, அவங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்து தராங்க. பட் ரொம்ப நேரம் வந்து ஒரு ரூமில் இருக்க விட மாட்டாங்க. மேக்ஸிமம் ஒரு 5 minutes, ஒரு 2-3 ஃபோட்டோ எடுக்கிறாங்களா, ஓகே வாங்க நெக்ஸ்ட் ரூம் போகலாம், அந்த மாதிரி தான் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த நாங்கள் கூட்டிகிட்டு போன பர்சன் வந்து என்ன மூடில் இருந்தாரோ தெரியல, ஒரே பூசை எல்லா இடத்துலையும் வந்து சொல்லிகிட்டு இருந்தார். நான் நினச்சேன் அவங்களே நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க, நம்ம வந்து நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் வந்துட்டு இதை டச் பண்ணுங்கள், அதை டச் பண்ணுங்கள், ஓகே வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி இருந்தார். அதை மீறி ஓன் ஐடியாலே வந்துட்டு ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். உங்களுக்கு ஒரு சஜஷன், நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒன்ஸ் வாங்கி செக் பண்ணி பாருங்கள் ஃபோட்டோஸ்லாம் நல்லா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்லேயுமே. ஏன்னா நான் வந்து ஓகே நல்லா தான் எடுத்திருப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நிறைய ஃபோட்டோஸ் வந்து நிறையா நல்லாவே இல்லை, கிளாரிட்டியே இல்லை, சரியான ஆங்கிள் எடுக்கலை, ஃபுல்லாக வந்து கவர் ஆகலை, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. பட் ரூம்லாம் ரொம்ப நல்லா அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. நமக்கே வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுவும் கிட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அவங்களுக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அதுவும் என் சன்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணான். 1 hour வந்து அவன் ரொம்ப ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணான். எல்லாத்தையும் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இருந்தான். நாங்கள் போன ட்ரிப்லேயே இந்த ஒரு பிளேஸில் தான் அவன் வந்து கிராங்கி ஆகாமல் ஹாப்பியாக இருந்தான்.
தலை செத்தது. ஒரு 3 o'clock எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நாங்கள் வந்து வரும்போதே ஒரு நல்ல ஹோட்டல் இருந்தது, நான்வெஜ் ஹோட்டல். அங்கேயே சாப்பிட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு கிளம்பிட்டோம் பெங்களூருக்கு. ஸோ சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 4 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு 8 o'clock 8:30 கிட்ட ஆயிடுச்சு. வரும்போது ரொம்ப நல்ல வெதர், நல்ல மழை, ரொம்ப நல்ல காற்று, செம்மையாக இருந்தது. ரியானோட இந்த பர்த்டே ட்ரிப்பில் அவனுக்கு கேக் மட்டும்தான் கட் பண்ணல, மற்றபடிக்கு அவனுக்கு நல்ல மெமரிஸை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ட்ரிப் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக எல்லாம் பிளான் பண்ண மாதிரி போயிட்டு வந்துட்டோம். முக்கியமாக வந்து ஜூ அண்ட் அப்டோன் மியூசியம் மட்டும்தான் நாங்கள் வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஸோ அதுவுமே பார்த்துட்டு வந்தாச்சு. யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்ருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் திவ்யா. டாடா, டேக் கேர் அண்ட் பி சேஃப். பாய்.